மாபெரும் திறந்த இணைய வழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம போன வகுப்புல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாடம் என்ன அப்படின்னா, சமூகம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை. இதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த பர்டிகுலர் பாடத்துல நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, நிலையான பொருளாதார மேம்பாடு. ஒரு பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு குடும்பம் தொடங்கி ஒரு நாடு வரைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாட்டுடைய வளர்ச்சியும் சரி, ஒரு வீட்டுடைய வளர்ச்சியும் சரி தீர்மானிக்கிறது இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் எப்படி ஒரு நாட்டோட வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம்னா, அதற்குள்ள நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. அதாவது நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியும் பொருளாதாரம் ஒன்றுக்கொன்று இணைந்தது. அதே மாதிரி சுற்றுச்சூழலும் பொருளாதாரமும் ஒன்றுக்கொன்று இணைந்தது. அதே மாதிரி புதிய பொருட்களின் உற்பத்தி, இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய பொருளாதாரத்தோட பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ அதுல நிலைத்தன்மை அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதி செய்ய போறோம், அதுதான் இன்னைக்கு நம்ம பாடத்திட்டத்துல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். நிலைத்தன்மை அப்படின்னா என்னங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்றேன். பல்வேறு தலைமுறைகளை கடந்து ஒரு விஷயம் நம்மளுடைய வளங்களும் நலன்களும் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு நம்ம பாதுகாக்கக்கூடிய தன்மையை தான் நிலைத்தன்மைன்னு சொல்றோம். அந்த நிலைத்தன்மை பொருளாதாரத்துல எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு வகுப்புல பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே சமூகங்கள்ல 4 விதமான பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 விதமான பரிமாணங்கள் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சமூக உட்கட்டமைப்புன்னு சொல்லலாம். அந்த சமூக உட்கட்டமைப்புக்குள்ள நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய சுகாதாரம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய கோயில்கள், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து பங்கு வகிக்கக்கூடியது தான் நம்மளுடைய பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துல பார்த்தோம்னா நம்ம வர்த்தகம், வணிகம், வாணிகம், தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய பொருட்களில் நாம் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு மேம்பாடுகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கட்டுமானம், கட்டுதல் அல்லது கட்டுமானம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டங்களில் நம்ம இருக்கக்கூடிய கட்டமைப்பும் கட்டுமானங்களும் சேர்ந்தது தான் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. அது தள்ளி முதல்ல சொன்ன மாதிரியே தண்ணீர், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ தண்ணீர், நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பில்டிங்ஸ்னு சொல்லக்கூடிய கட்டிடங்கள், கட்டுமானங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம். மின்சாரம்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கன்சப்ஷன், அதாவது எந்த அளவுக்கு நம்ம நுகர்கிறோம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுகிறது. அதையும் தாண்டி தொலை தொடர்பு சாதனங்கள், அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்னு சொல்றோம். இது தாண்டி இயற்கை. இயற்கை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, காற்று மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம், சூரிய ஒளி மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம், இது எல்லாமே ஒண்ணுக்கு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல நம்ம இன்னைக்கு வகுப்புல முக்கியமா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமூக வளர்ச்சியின் முக்கியமான கட்டமைப்புக்குள்ள இருக்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பொருளாதாரம். அதுல வர்த்தகம், வணிகம், வர்த்தக சந்தை, பணவீக்கம், இப்படி பல விஷயங்கள் அது உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த எல்லா விஷயங்கள் பத்தியும் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்மளால அதுல நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும். அந்த நிலைத்தன்மையை எப்படி உறுதி செய்ய போறோம் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு பறந்து விரிந்த இந்த சமூகத்துல அந்த நிலைத்தன்மைக்கான சில இலக்குகள் இருக்கு. அந்த இலக்குகளை எப்படி நமக்கு அமைக்க போறோம், அந்த ஒவ்வொரு அமைப்புக்குள்ளேயும் எப்படி அந்த இலக்குகள் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நான் இப்ப 3வது பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது 3வது பாயிண்ட்ல பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். பொருளாதாரம்னு சொல்லும் போது ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குது. நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்க போனோம்னா வெவ்வேறு நிறுவனங்கள், அதாவது இன்னைக்கு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இருக்குது, அப்புறம் வேளாண்மை சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது, மருத்துவம் கருவி உருவாக்கும் நிறுவனங்கள் இருக்குது, இப்படி பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்கள் எல்லாருமே வர்த்தக சந்தைக்குள்ள எப்படி வராங்க, அவங்களுடைய பொருட்களை எப்படி எடுத்துட்டு வராங்க, அந்த பொருட்களை எப்படி உற்பத்தி செய்யறாங்க, அதற்கான விலையை அவங்க எப்படி நிர்ணயிக்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு கோட்பாடுகளும் அதுக்குள்ள வருது.
அதுக்கப்புறம் நாணயம். பொதுவாகவே நாணயம்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் நம்ம சொல்லுவோம். நாணயம்னா ஒண்ணு வந்து நம்ம புழக்கத்துல இருக்கக்கூடிய பணத்த சொல்லுவோம். இன்னொன்னு நம்ம அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் நாணயம்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அந்த நாணயம்ங்கிற பேர் வந்ததுன்னா, அந்த வர்த்தகம், வணிகம், வாணிகத்துக்குள்ள இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, ட்ரஸ்ட். அந்த உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு நிலைத்தன்மையானது அங்க நம்ம அங்கீகரிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதை தாண்டி தொழில்நுட்பம். இப்போ இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஜிட்டல் தொழில்நுட்பமாக மாறிவிட்டது. அதாவது கணினி மற்றும் கணிப்பொறி சார்ந்த தொழில்நுட்பம் மற்றும் தொழில் நம்ம வாணிகம் பண்றது, வணிகம் பண்றது கூட இன்னைக்கு இந்த ட்ரேடிங் எல்லாம் நடக்குது இல்லையா? அதெல்லாம் எப்படி நடக்குது? எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனைகளாக மாறிவிட்டது. அப்போ அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளாக மாறி இருக்கு அப்படின்னா, அது எந்த அளவுக்கு நிலைத்தன்மையை உருவாக்குகிறது? உங்களுக்கு புரியிற மாரி ஒரு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு பொதுவாவே பூக்கடை நீங்க போனீங்கன்னா கூட, அந்த பூக்கடையில கூட நீங்க என்ன பண்றீங்க? Google Pay யூஸ் பண்ணி நீங்க வாங்குறீங்க. அப்படி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும், நீங்க எந்த அளவுக்கு அவங்க வங்கிகள்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் எடுக்குறாங்க? அது வந்து யார் யார்கிட்ட போகுது? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கும் போது தான், அதுல நிலைத்தன்மை இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது இயற்கையோட அமைப்புக்குள்ள, அதற்குள்ள உட்பட்டு, அது வந்து கரெக்டான வீக்கத்துக்குள்ள இருக்குமானால், அது வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த நிலைத்தன்மையை உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள நெறைய உட்பிரிவுகள் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாரி பொருளாதாரத்த பத்தி மட்டும் நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப அதே நம்ம இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல நம்ம தாவரங்கள், விலங்குகள், நிலங்கள், நீர்நிலைகள், சுற்றுச்சூழல்கள் இது எல்லாமே இந்த இயற்கை வளங்களுக்குள்ள வந்துருது. இப்படி ஒண்ணொண்ணும் ஒரு விஷயத்தோடயே பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய விஷயமா நம்ம கருதுறோம். இப்ப இது எல்லாத்துலயுமே சமூக நிலைத்தன்மையை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி நம்ம பார்க்கும்பொழுது பொதுவாவே நம்ம இதுல இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிலைத்தன்மை மற்றும் வணிக நிறுவனங்கள். இப்ப நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்ம டாட்டாலேருந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்கள் பத்தி நம்ம பார்த்திருப்போம். நம்ம வந்து அன்றாடங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அந்த நிறுவனங்கள் எல்லாமே சமூக அக்கறை கொண்டு எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. அதுவும் வந்து அந்த பொருளாதாரத்துடைய முழு வளர்ச்சியை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு நிறுவனமும் ஆண்டுக்கு இதற்கு மேல் அவங்க வருமானத்தை ஈட்டினாங்க அப்படின்னா, அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சமூகத்தின் வளர்ச்சிக்காக அவங்க பங்களிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடமை. இது மாதிரியான கடமைகளும் கொள்கைகளும் அவங்க வைக்கும்போது அந்த நிறுவனங்கள் நிலைத்தன்மையை உறுதி செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரியான நிலைத்தன்மையை உறுதி செய்யக்கூடிய கொள்கைகள் உருவாக்கப்பட்டு விட்டன. இப்ப பொதுவாவே பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய கவனம் வந்து வணிக தக்க வைப்பு, அப்புறம் ஈர்ப்பு மற்றும் மேம்பாடு இவற்றில் உள்ள இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இந்த வணிகத்தன்மையுடைய தக்க வைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கட்டுக்குள்ள ஒரு மூலதனமாக உருவாக்கப்பட்டு அதிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு முன் மாதிரியாக அமைந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்ற நிலைத்தன்மை பொருந்திய வணிக நிறுவனம்னு சொல்ல முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். வணிகம் அப்படின்னா ஒரு பொருள் நான் வாங்குறேன், அதை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறேன். அதை நான் பணமாவும் வாங்கலாம், இன்னொரு பொருளாவும் கொடுத்து வாங்கலாம். அப்போ அந்த பொருளுடைய விலையை வந்து யாரு தீர்மானிக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம வந்து வேளாண் பொருட்கள், நிறைய பொருட்கள் வந்து நம்மளுடைய தஞ்சை மாவட்டத்திலிருந்து இந்த குறுவை, சம்பா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சாகுபடி செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு வணிக ரீதியாக அவங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன அந்த பொருள் அந்த விலையை வந்து யார் தீர்மானிக்கிறாங்க? அப்போ அதை வந்து விளைச்சவங்க தீர்மானிக்கிறாங்களா? இல்ல இடைத்தரகர்கள் தீர்மானிக்கிறாங்களா? அப்போ அதுல எந்த அளவுக்கு நிலைத்தன்மையானது உறுதி செய்யப்படுகிறது? அது எந்த நிறுவனம் மூலமாக மக்களிடம் எடுத்து செல்லப்படுகிறது? இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஒண்ணுக்கு பிணைந்த விஷயங்களாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் பொதுவா நம்ம நல்ல முறையில புரிஞ்சுக்கும் பொழுதுதான் அது வந்து உண்மையாலுமே நிலைத்தன்மைக்குள்ள இருக்கா, இல்ல நிலைத்தன்மைக்கு அப்பாற்பட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொதுவா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, பசுமை வர்த்தகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பசுமை வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நிலையான வணிகம் அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம். பசுமை வர்த்தகம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு இயற்கை பொருட்களை மூலதனமாக கொண்டு அதன் தாக்கத்தை அதிகமாக்கி அதில் அதிக கவனம் செலுத்துவதுதான் பசுமை வர்த்தகம். இப்ப இயற்கையோடு நம்ம ஒரு மனிதன் ஒன்றி வாழ்ந்த காலகட்டங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வணிகமும் வர்த்தகமும் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டங்கள்ல பெண்கள் வந்து சோப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மஞ்சள், அதுக்கப்புறம் பாசிப்பயிறு இது மாதிரியான பொருட்களை தான் அரைத்து தேய்த்து குளித்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த காஸ்மெட்டிக் நிறுவனங்கள் அவங்க நிலைத்தன்மையை உறுதி செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா உண்மையாக கிடையாது. அதுல இயற்கை பொருட்கள் இருக்கா இல்லையா அது எல்லாமே நம்ம வந்து தீர்மானிக்கணும். அப்ப அவங்க அந்த இயற்கை சான்றிதழ்கள் வாங்குறாங்களா, ஒவ்வொரு பொருட்கள் தயாரிக்கும் போதும் அதுக்கான அந்த ISO ஸ்டாண்டர்ட் இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸ்டாண்டர்ட்னா ஒரு குறிப்பீடு, ஒரு மதியீடு.
அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வாங்கும்போது தான் வணிகத்துறைக்கு எந்த அளவுக்கு நிலைத்தன்மை உறுதி செய்யப்பட்ட நிறுவனங்கள்லேருந்து நம்ம தொடர்பில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம மூலதனம் உருவாக்குவதற்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த அணுகுமுறைங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நான் நடுவில் மனிதன் போட்டிருக்கேன். மனிதன் இந்த 3 விஷயங்களினாலும் சுற்றிகரிக்கப்பட்டவன். அப்படி என்ன சொல்லலாம்னா, நிதி, சமூக ஊடகம், இயற்கை. இப்போ இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிதின்னு நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னா, வாடிக்கையாளர்களின் மதிப்பு. அதாவது நம்ம பொதுவாகவே சொல்ற மாதிரி வந்துட்டு கன்சியூமர்ஸ் ஆர் கிளையன்ட்ஸ்னு சொல்லுவோம். நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர்கள். ஸோ ஒவ்வொரு பொருளாதாரமும் ஒவ்வொரு வர்த்தகமும் மக்கள் தான் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நுகர்வோராக இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த பணத்தை வந்து அந்த பண பரிமாற்றம், பண பரிவர்த்தனைகள் எப்படி நடக்குது, இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாகவே ஒரு இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. இது தாண்டி நம்ம வந்து சொத்துக்கள் ஒரு இடத்துல நம்ம முடக்கிறோம் அப்படின்னா, அந்த சொத்தானது எப்படி வந்து பாதுகாக்கப்படுகிறது அல்லது எப்படி எடுத்து செல்லப்படுகிறது, அதை எப்படி நம்ம ஈட்டுறோம், இப்படி நிறைய விஷயங்கள் இது உள்ளுக்குள்ள வருது. ஒரு சொத்துடைய மதிப்பீடு, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு சொத்துடைய மதிப்பீடு, அந்த மதிப்பீடு எப்படி தீர்மானிக்கிறாங்க, அது எல்லாமே வந்து நம்ம ஒரு நிலைத்தன்மைக்குள்ள இருக்குதா, அதுக்கு தான் நம்ம வரி எல்லாமே கட்டுறோம். அந்த வரின்னு சொல்லும்போது அதில் வந்து வீட்டு வரி, மின்சார வரி, அப்புறம் வந்து தண்ணிக்கான வரி, ரோட் டாக்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள், சுங்கச்சாவடியில் கூட நம்ம வந்து வரி கட்டுறோம். இப்படி நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்ம அந்த வரி, இது மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பொருளாதாரத்தோட பிணைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே ஒரு நுகர்வோருக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நிலைத்தன்மையை உறுதி செய்யக்கூடியதா இருக்கா இல்லையா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில இடங்கள்ல இந்த மின்கணினி மற்றும் கணிப்பொறி சார்ந்த இடங்கள்ல வந்துட்டு சில பரிவர்த்தனைகள் நடக்கும் பொழுது அந்த மின்கணினி மற்றும் அந்த நிறுவனத்தை யாரு இயக்குறாங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு பரிவர்த்தனை பண்றீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் அது யாரு, எந்த நிறுவனத்திற்கு கீழே வழங்கப்படுகிறது, அது யாரு வந்து ஓன் பண்றாங்க, அப்போ அதுல ஏதாவது வந்துட்டு ஏமாற்று வேலைகள் நடக்குதா இல்லையா, பொருளாதார மோசடின்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கா இல்லையா, இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு உட்கமைப்புக்குள்ள பொருந்தியது தான் உண்மையான நிலைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சமூக ஊடகம். நம்பிக்கை மற்றும் பரஸ்பர உறவை உருவாக்குதல், உள்கட்டம் அப்படின்னு சொல்லும்போது வந்து சமூக உறவுகள் மற்றும் சமூக நிறுவனங்கள். இப்போ பொதுவாகவே வந்துட்டு நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து நம்ம நம்பிக்கையோட அடிப்படையில் நம்ம சில இடங்கள்ல வாங்குறோம் அப்படின்னா, அந்த கடைகளும் அந்த நிறுவனங்களும் நமக்கு பல ஆண்டுகளாகவும் பல வருஷங்களாகவும் நமக்கு பழக்கமான விஷயங்களா இருக்கும். ஆனா அதுவே ஒரு பொருள் நம்ம புதுசா வந்து நம்மளுடைய வர்த்தகத்துக்குள்ளேயும் வணிகத்துக்குள்ளேயும் வருது அப்படின்னா, அந்த பொருளுக்கு நம்ம தர சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமா பார்க்குறோம். அதை வந்து அரசாங்கமே அங்கீகரிச்சால் இன்னும் நமக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ், அதாவது நம்பிக்கை லெவல் வந்து அதிகமாகிறது. இது மாதிரி நிறைய கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா இயற்கை அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி நீர்வளம், நிலவளம், கனிம வளம், மின்சாரம் சார்ந்த உற்பத்தி, இயற்கை மின்சாரம் சார்ந்த உற்பத்தி, இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள வந்துருது. இது எல்லாமே எந்த அளவுக்கு நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது, அதன் மூலமா உருவாகக்கூடிய பொருட்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஒரு நிறுவனம், ஏதாவது ஒரு நிறுவனம் நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு மெட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்துப்போமே, அந்த மாதிரி உலோகம் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்க வந்து எப்படி அந்த பொருளை உற்பத்தி செய்யறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க, அதாவது வந்து மாற்று எரிசக்தின்னு சொல்லக்கூடிய பசுமை மின்சாரத்தை பயன்படுத்தி அவங்க அதை தயாரிக்கிறாங்களா, அப்போ அவங்களுக்கான மின்சார செலவுகள் கம்மி செய்யப்படுகிறதா, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள பார்க்குறோம். அப்போ மொத்தமா ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்லும்பொழுது மனிதன் இந்த எல்லாத்தோடையும் பிணைந்த ஒரு நபராகத்தான் இருக்கிறான். அப்போ வந்து அவன் பொருளாதாரத்தை எப்படி அவன் நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும் அப்படின்னா, நிறைய வழிவகைகள், நிறைய கோட்பாடுகள் அதுக்குள்ள இருக்கு. அது என்னென்ன கோட்பாடுகள் இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு மூலதனத்திற்கும் பொதுவான வணிக நடைமுறைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அந்த ஒரு 5 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதில் வந்து மனிதன், சமூகம், இயற்கை, நிதி, இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மதிப்பெண் அட்டைகள் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நிறைய அதுக்குள்ளுக்குள்ள நிறைய வகைகள் இருக்குது. திட்டமிடுதலுக்கு நிறைய வகைகள் இருக்குது. அதே மாதிரி விரைவான தயாரிப்பு மேம்பாடு, அதாவது வந்து ஒரு சில பொருட்கள், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கொரோனா காலகட்டங்களில் மக்கள் எல்லாத்துக்குமே அந்த முகக்கவசம் அப்படிங்கிறது அதிகப்படியான அளவில் தேவைப்பட்டது. ஏன்னா அது வந்து அவசர கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அவசர கால நேரம்ல சில பொருட்கள் நமக்கு உடனடியாக தேவைப்படும் போது அது அவசர உற்பத்தி செய்ய முடியுமா முடியாதா, அப்படி அவசர உற்பத்தி நம்ம செய்யும் பொழுது அது எந்த அளவுக்கு தரமானதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும்.
அதுவும் இந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்ட பொருட்களில் தரம் குறையும் பொழுது அது வந்து மக்கள் நிறைய பேர் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அந்த பொருட்களுக்கு முழுமையான தரச் சான்றிதழ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தரச் சான்றிதழ்கள் இருக்கும். அந்த தரச் சான்றிதழ்கள் அந்த பொருட்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நுகர்வோர் அந்த பொருட்களை வாங்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒரு நிறுவனத்தோட பேர் சரியாக இருந்ததுன்னா கூட அந்த பொருளுடைய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு நுகர்வோட முக்கியமான கடமையா இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கும்போது தான் நம்ம நிலைத்தன்மையை உண்மையாவே உறுதி செய்யறோம் அப்படின்னு சொல்லலாம். இது தாண்டி நம்ம மின் வணிகம் அப்படின்னு ஒன்று சொல்றோம். இப்போ வந்து அந்த விநியோக சங்கிலி மேலாண்மை, இதை பத்தி நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மின் வணிகம் அப்படின்னா என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் உள்ள வந்துருச்சு. எந்த பொருட்களையும் ஒரு நுகர்வோர் கடைக்கு போய் வாங்குறது கிடையாது. நம்ம வாங்குற சுடிதார்லேருந்து நம்ம போட்டுக்கக்கூடிய உடைகள், ஆடை ஆபரணங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் பரிவர்த்தனைகளாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் பரிவர்த்தனைகள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப மனிதன் அப்படிங்கிற ஒரு தனிநபரை சுத்தி தான் இந்த எல்லா விஷயங்களுமே இருக்குது. அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கள், இந்த நிறுவனங்கள், இந்த சங்கிலிகள், இந்த வணிக தொடர்புகள், இதை பத்திலாம் அவங்க நல்ல முறையில படிச்சு தெரிஞ்சுக்கணும், கற்று தெரிஞ்சுக்கணும். இது தாண்டி இதில் சில புதுமைகள் நம்ம எப்படி பண்ண முடியும்? இப்ப நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு தொழில் முனைவோரா நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம்? அதுல வந்து உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தை நீங்க வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான என்னென்ன வணிகங்கள் மற்றும் வாணிபங்கள் நமக்கு இங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தின முதல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அந்த புரிதல் இருக்கும் பட்சத்தில் நீங்க நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு தொழில் முனைவோரா மாற முடியும். அதை தாண்டி இங்க பணியாளர்களுடைய உரிமை மற்றும் சொத்து குவிப்புகளின் வாய்ப்பு, பணியாளர் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு. இப்போ நம்ம இது எல்லாமே, இப்போ நீங்க வந்து ஒரு நிறுவனம் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கம்பெனியோ இல்லை வந்து ஒரு இதையோ உருவாக்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட ஹெல்த், அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுடைய உடல்நலம், அவர்களுடைய குடும்பம், இது எல்லாத்தையும் அவங்க அங்கீகரிக்கலாங்களா? அப்போ நிலைத்தன்மை அப்படிங்கிறது நுகர்வோர் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களையும் எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கல்லூரியிலையோ இல்லை பல்கலைக்கழகத்திலையோ படிச்சீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி எல்லா வசதியும் ஒரு நிறுவனம் செஞ்சு கொடுக்குதோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உடல் நலம், அவங்களுடைய குடும்பத்தாருடைய உடல் நலம், அதற்கு தேவையான காப்பீடு, இது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் உண்மையாவே வந்து மனித சங்கிலியோட தொடர்பு கொண்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா சமூகம்னு வரும்பொழுது இங்க நிறைய சமூக நிறுவனங்களுக்கான நிதி முதலீடுகள் மற்றும் பங்களிப்புகள் நிறைய பேர் பண்றாங்க. அது வந்து அரசும் பண்றாங்க, அதே மாதிரி வந்து நிறைய தனியார் நிறுவனங்கள் பண்றாங்க. அதே மாதிரி வந்து சமூக நிறுவனங்கள், அதாவது என்ஜிஓஸ் சொல்லக்கூடிய நிறுவனங்களும் இதுக்குள்ளுக்குள்ள வந்து நிறைய பண்றாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு ஒன்று சொல்றோம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பின்தங்கியவர்கள்னு சொல்றோம். அதே மாதிரி பாலினம்னு வரும்போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள், இவங்க எல்லாருக்குமே எப்படி இந்த பொருளாதார மேம்பாட்டை நம்ம உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு சில விஷயங்கள் எளிதாக கிடைத்துவிடும், இவங்களுக்கு கிடைக்காது. இப்போ மலைவாழ் மக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கணினி சார்ந்த வர்த்தகம், இந்த கணினி சார்ந்த வணிகம், இது பத்தின புரிதல்கள்லாம் ரொம்ப கம்மியாவே இருக்கும். அப்போ உங்களை போன்ற படித்த இளைஞர்கள் வந்து இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, இதை பயன்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வரதுன்னு பத்தி ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம்ம நடத்தணும். அது மூலமா அவங்களால இதை எப்படி பண்ண முடியுங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அவங்களால வர முடியும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளுடைய சுற்றுச்சூழல் மேம்பாடு நம்ம மனசுல எப்பயுமே இருக்கணும். ஏன்னா சுற்றுச்சூழலுக்கு நேர் எதிரா, அதாவது எதிர்மறையா நம்ம செயல்படும் பொழுது நம்மளால இயற்கை வளத்தோடு பொருந்திய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு பொருளாதார நிறுவனம், அதாவது அவங்க வந்து ஒரு நிறுவனமா இங்க இருக்காங்க, அவங்க பொருளாதாரத்தை மட்டுமே மையமா கொண்டு செயல்படுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை நம்ம ஒரு நல்ல நிறுவனம்னு சொல்ல முடியாது. அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ISO சான்றிதழ் அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த பசுமை விநியோக சங்கிலி மேம்பாடு மேல வந்து ஒரு முக்கியமான ஒரு கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஒரு கட்டிடமே கட்டுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பழங்காலத்து நல்ல மண்கள், இயற்கை வளம் பொருந்திய பொருட்களை கொண்டு அந்த நிறுவனத்தை எப்படி அவங்க உருவாக்குறாங்க, அங்க யூஸ் படுத்தக்கூடிய அந்த மின்சாரம் அதெல்லாமே வந்து அவங்க வந்து மாற்று எரிசக்தி மூலமாவோ இல்லது பசுமை எரிசக்தி மூலமாவோ அவங்க பயன்படுத்துறாங்களா, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, நம்ம அந்த நிலைத்தன்மையை வணிகத்துறையில் நம்ம எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து சுற்றுச்சூழல் அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் அம்சங்கள் மற்றும் நிறுவன அமைப்புகள்,
இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு சுற்றுச்சூழலை பத்தி யோசிக்காம ஒரு பொருளை வந்து தயாரிச்சு அவங்களோட வர்த்தக சந்தைக்குள்ள அவங்க விட்டுறாங்க. அப்படி விடுறதுனால என்ன ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க எல்லாருமே வந்துட்டு சூரிய ஒளி திட்டத்தை பத்தி படிச்சிருப்பீங்க. சூரிய மின் தகடுகள் பத்தியும் படிச்சிருப்பீங்க. அந்த சூரிய மின் தகடுகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் பயன்படுத்தப்பட்டு ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதை என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அதை தூக்கி குப்பை மாதிரி அப்படியே அங்க வச்சிருவீங்க. அப்படி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருட்கள் யாருமே பயன்படுத்த முடியாம போய் அது வந்து மாசு கட்டுப்பாடு, அதாவது வந்து மாசு கட்டுப்பாடுடைய அளவை மீறி அதிக அளவு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான இடங்கள்ல அதை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியும், அதாவது மறுபயன்பாட்டிற்கு எப்படி கொண்டு வர முடியும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஒரு நிறுவனம் நிச்சயமாக யோசிக்கணும். இது நான் சொல்றது வந்து வெறும் சூரிய ஒளி சார்ந்த நிறுவனங்களுக்கு மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும், இப்ப நீங்க முகக்கவசம் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தால் அந்த முகக்கவசத்தை எப்படி வந்து நம்ம மறுபயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும், ரீசைக்கிளிங் எப்படி பண்ண முடியுங்கிறத அவங்க நிச்சயமா யோசிக்கணும். அதுதான் வந்து சுற்றுச்சூழல் மேலாண்மையோட முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து தயாரிப்பு வடிவமைப்பு. அதாவது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சுற்றுச்சூழலுக்கான மதிப்பீடு குறியீடு இருக்குதா, அதுக்கு உட்பட்டு தான் அவங்க அந்த பொருட்களை தயாரிக்கிறாங்களா தயாரிக்கலையாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வசதிகள், பொதுவாகவே வசதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம இருக்கிற இடங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து மாசு கட்டுப்பாடுக்கு எதிர்மறையான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய காற்றோட்டமான மரங்களும் செடிகளும் கொடிகளும் நட்டு வைப்பதன் மூலமாக இந்த மின்சாரத்தோட பயன்பாட்டையும் கம்மி பண்ண முடியும். அதே நேரத்தில் இயற்கையான காற்றையும் நீங்க சுவாசிக்க முடியும். இதனாலதான் மூச்சு திணறல், மூச்சு குழாய் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய வருது. அதெல்லாம் நம்மளால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அப்போ இது வந்து நிலையான வணிக முறையை வந்து உறுதி செய்வதோடு இல்லாமல் நல்ல உடல்நிலையும் உங்களுக்கு உறுதி செய்யும். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்குதல் அப்படின்னு சொல்றோம். வாங்குதல், விற்றுதல் செயல்பாடுகள் அப்படின்னு ஒரு இது சொல்றோம். வாங்குதல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம என்னென்னலாம் பொருட்கள் வாங்குறோமோ அது எப்படி நம்ம வாங்குறோம், அதற்கான செலவுகள் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே ஒரு வரையறைக்குள்ள நம்ம வச்சுக்கிறோம். இது தாண்டி சப்ளையரின் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன் அப்படின்னா நான் எவ்வளவு ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்தை வச்சிருக்கேன், எவ்வளவு ஆண்டு காலமாக நான் இந்த தொழில இருக்கேன் அப்படிங்கிறத வச்சுதான் நான் இந்த பொருளை கொடுக்கறதுக்கு தகுதி ஆனவளா தகுதி இல்லையா அப்படிங்கிறது தெரியும். சில பொருட்கள் வர்த்தகத்துக்கே புதுசாக வருது அப்படின்னா அந்த பொருட்களுக்கு நிச்சயமா தர சான்றிதழ்கள் இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு பொருட்களை வாங்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோங்கிறத தாண்டி சில இடங்கள்ல சில பொருட்கள் வந்துட்டு போக்குவரத்து செய்யப்பட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு வருது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு காலையில கூட நான் வந்து ஒரு பொருள் வந்து அமேசான் மூலமாக வாங்கினேன். அதுல பேக்கேஜிங்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னன்னா ஒரு பொருட்களை அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்பொழுது போக்குவரத்துல சில தவறுகள் இருக்கலாம், நம்ம கிட்ட வந்து அதை சேரும் போது சில தவறுகள் இருக்கலாம். அப்போ வந்து நம்ம எப்படி அதை பண்ண போறோம், இயற்கையான முறையில அதை பேக்கேஜ் பண்ணி மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோமா இல்லையா, இது மாதிரியான கட்டமைப்புகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மறுபயன்பாடு, மறுசுழற்சி, அதாவது வந்து ரீயூஸ், ரீசைக்ளிங்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து நம்ம நிச்சயமான முறையில் உறுதி செய்யும் போது தான் அந்த நிறுவனம் சுற்றுச்சூழல் அம்சங்களை கொண்டு இருக்க வேண்டும். நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்னன்னா எந்த ஒரு நிறுவனமும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் பட்சத்தில் சுற்றுச்சூழல் அம்சங்கள் அதுல இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான வணிக உக்தி வரைபடம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும். அதாவது வந்து வெளிப்புற இயக்கிகள், உள்புற இயக்கிகள்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து புதுமையான வாய்ப்புகள், இது நான் மொத்தமா உங்களுக்கு சொல்லிடுறேன். சுற்றுச்சூழல் செயல்திறன்கள் அண்ட் வணிக முடிவுகள். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வெளிப்புற இயக்கிகள் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நான் வந்து ஒரு பொருள் வந்து இந்த சந்தைக்குள்ள வருது அப்படின்னா அதுல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம புதுமையான முறையில் நம்ம உள்ள கொண்டு வரோம், அதுக்கு தேவையான ஒழுங்குமுறைகள் என்னென்ன, இந்த பொருட்கள் இப்படி தான் இருக்கணும், இது இந்த மாதிரி தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சில இயக்கிகள் இருக்கு. இயக்கிகள்னா அதை யாரு இயக்குறாங்களோ அதை தான் நம்ம இயக்கிகள்னு சொல்லுவோம். உள் இயக்கிகள்னு சொல்றது என்னன்னா தலைமைத்துவ மதிப்புகள், பணியாளர்கள் மதிப்புகள், புதுமை வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து அந்த உள்கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப புதுமையான வாய்ப்புகள் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா கொள்கை மற்றும் மேலாண்மை அமைப்புகள், தயாரிப்பு வடிவமைப்பு, வசதிகள், இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்றோம்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு ஆரம்பிச்சு அது விற்பனை சந்தைக்கு வர வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே புதுமையான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பேக்கேஜிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி துறையா பார்க்குறாங்க. அதை வந்து எப்படி வந்து ஒரு பசுமையான பேக்கேஜிங்கா செய்யலாம், அதுலேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இளைஞர்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வாய்ப்புகள் இருக்கு, அதாவது வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறது மட்டுமே வணிகம் கிடையாது,
அது உற்பத்தி செய்யப்பட்டு எப்படி அதை போக்குவரத்துக்கு கொண்டு போகிறோம், மக்கள் இடத்துல மார்க்கெட்டிங் எப்படி இப்போ நம்ம பண்ணுறோம், அதே மாதிரி அந்த பொருளோட பேக்கேஜிங் நம்ம எப்படி பண்ணுறோம், அது நுகர்வோர் கைக்கு வரும்பொழுது எந்த அளவுக்கு தரத்தோடு வருது, தரம் சான்றிதழ் சார்ந்த படிப்புகள்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு தனியான படிப்பு தான். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்த கட்டமைப்பு தான் புதுமைக்கான வாய்ப்புகள். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா முதல்ல சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் செயல்திறன். அதாவது சுற்றுச்சூழல் செயல்திறன் நம்ம சொல்லும்பொழுது நான் முதலே சொன்ன மாதிரி புதுப்பிக்கத்தக்க பொருட்கள், அதுக்கப்புறம் குறைக்கப்பட்ட சுகாதாரம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அபாயங்கள். அதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுற்றுச்சூழல் இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இது மாதிரியான பொருட்களை அதிகமாக வெளியில உமிழக்கூடிய நம்ம பொருட்களை பயன்படுத்தாம ஒரு தூய்மையான முறையில் உருவாக்கப்படக்கூடிய பொருட்களை மட்டுமே வர்த்தக சந்தைக்குள்ள நம்ம விடும்பொழுது நிலைத்தன்மையை நிச்சயமா நம்ம உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். வணிக முடிவுகள். இந்த வணிக முடிவுகள்ங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, ஒரு வர்த்தகத்திலேருந்து உருவாக்கப்பட்டு ஒரு நிறுவனம் ஒரு பொருட்களை வெளியே விடுது, அது நுகர்வோர் கிட்ட வருது அப்படின்னா அதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், நுகர்வோர் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் செலவு குறைப்பு. நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருள் ஏற்கனவே என்னுடைய வர்த்தக சந்தைக்குள்ள இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய செலவை குறைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோப் வாங்குறீங்க, அது 15 ரூபா, இன்னொரு சோப்பு 20 ரூபா அப்படின்னா நீங்க 20 ரூபா சோப் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா அந்த சோப் இதை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு, அப்போ நம்ம அதுல நிலைத்தன்மையை பார்க்கணும். இயற்கை பொருட்கள் எவ்வளவு உருவாக்கியிருக்காங்க, அது நம்மளுடைய சருமத்துக்கும் மேனிக்கும் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கிறது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த 5 ரூபாய் வித்தியாசம் அங்க தப்பு கிடையாது அப்படின்னு நமக்கு தோணும். இந்த மாதிரியான நிலைத்தன்மையான விஷயங்களை நம்ம உறுதி செஞ்ச பிறகுதான் ஒரு பொருள் நுகர்வோர் கையில வரும்போது அதை ஏத்துக்கலாமா ஏத்துக்கொள்ள முடியாதா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளால வர முடியும். இப்போ முக்கியமான ஒரு கருதுகோள் அப்படின்னு பார்த்தோம்னா, உற்பத்தியில் எதிர்கால போட்டித்தன்மைக்கு புதுமையே முக்கியத்துவமாகிறது. அதாவது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புதுமையான கண்டுபிடிப்புகள் வரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்றேன். பொதுவாகவே பெண்கள் இன்னைக்கு வெளியில நடமாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். அமெரிக்கால MIT பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அங்க பெண்களுடைய ஆடையிலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனத்தின் மூலமாக நீங்க அவங்களுடைய உடையிலேயே அதை காவல்துறையோட பொருத்தி அது மூலமா அவங்களுக்கு சிக்னல்ஸ் அண்ட் மெசேஜஸை கொடுத்து நம்மளால அவங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான தொழில்நுட்பமாக கருதப்பட்டு இருக்கிறது. இப்போ என்னன்னா இந்த மாதிரி அப்ப காவலன் ஒரு செயலி இருக்கு, அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா காவலன் ஒரு செயலி இருக்குது. அது நீங்க எங்க இருந்தீங்கனாலும் அந்த செயலி மூலமா காவல்துறையை உங்களால தொடர்பு கொள்ள முடியும். இந்த மாதிரி நீங்க நிறைய செயலிகளை கூட உருவாக்கலாம். அப்ப புதுமைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிக சந்தையில ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அப்ப நிலைத்தன்மைக்கான புரட்சி. இப்ப பொதுவாவே நான் சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகள் நிலைத்தன்மையோட இருக்கா? நிலைத்தன்மைன்னு நான் சொல்றது இயற்கையை பொருந்தி மட்டும் கிடையாது. நீங்க ஒரு தொழிலை உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த தொழில் எத்தனை ஆண்டு காலம் இந்த வணிக மற்றும் வர்த்தக சந்தையில் நிலை நின்று நிற்க முடியும் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். இந்த பொருள் நான் உருவாக்குறேன், இந்த பொருள் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா குறைந்தது ஒரு 20-25 ஆண்டுகளுக்காவது என்னால இந்த துறையில இந்த பொருள் மூலமா ஒரு வணிகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு முதல்ல வரணும். அடுத்து உற்பத்திக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகள் நம்ம எப்படி உருவாக்க போறோம், அதற்கான பொருட்கள் என்ன, அதற்கான அணுகுமுறைகள் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை வர்த்தக சந்தைக்குள்ள விடணும். ஏதோ ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, அதை நான் உருவாக்கிட்டேன், அதை வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், ஒரு வணிகம் பண்ண போறேன் அப்படின்னா அது நிச்சயமா சரியான ஒரு முடிவு கிடையாது. அந்த பொருளுக்கு நுகர்வோர் கிட்ட எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கிறது, அதே நேரத்தில் அந்த பொருள் எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த பொருள் மூலமா நான் செய்யக்கூடிய வணிகம் எத்தனை ஆண்டு காலம் நிலைத்திருக்கும், அது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்குமா கொடுக்காதா, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் நம்ம ஒரு நுகர்வோர் கிட்ட அந்த பொருளை எடுத்து செல்லணும். இப்போ புதுமைக்கான வாய்ப்பு, இதை நான் முதலே சொல்லிட்டேன். ஒரு வணிகத்தின் புதுமை செயல்முறைகள் எப்படி இருக்கும், அது ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடாக இருக்கும். அதே மாதிரி எதிர்மறையான காரணிகளை உருவாக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கவே கூடாது. அந்த எதிர்மறையான காரணிகள் அப்படிங்கிறது நீங்க 2 இடத்துல புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு துறையை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க. போட்டியாளர்களுக்கு இடையில வரக்கூடிய எதிர்மறையான இதை பத்தி நான் சொல்லவே இல்லை. அதாவது நீங்க ஒரு பொருள் உள்ள விடும்பொழுது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வேப்பம் செடி இருக்குது.
வேப்பம் செடியை வச்சு நீங்க வந்து நிறைய முகத்துக்கு தேவையான முகப்பூச்சி பொருட்களை நீங்க உருவாக்கலாம். ஆனா அந்த வேப்பம் செடி முகத்துக்கு தேவையான முகப்பூச்சி பொருட்களை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மருத்துவத்துறைக்கு பயன்படுகிறது. அப்போ எங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னா முதல்ல அது மருத்துவத்துறைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து முகப்பூச்சி மற்றும் அழகு சாதன பொருட்களுக்கு வரணும். அப்போ நம்ம ஒரு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த இடத்துல அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும், வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியணும். அப்பதான் நீண்ட காலத்திற்கு ஒரு நிறுவனத்தால ஒரு குறிப்பிட்ட துறையிலேயே நுகர்வோர் கிட்ட நிலைத்து இருக்க முடியும், வெற்றியும் அடைய முடியும். இப்ப நிலைத்தன்மை மற்றும் புதுமைகளை ஒருங்கிணைத்தல், இப்ப எப்படி நம்ம வந்து அதனால வந்துட்டு நம்ம ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு பார்க்க போனா அதுல சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா பார்த்துருவோம். அதாவது வந்து உங்கள் நிறுவனத்தின் மதிப்புகள் குறித்து தெளிவாக இருங்கள். அதாவது நீங்க வந்து உங்களுடைய நிறுவனத்துடைய மதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய நிலையான விருப்பங்கள் என்னென்ன, வணிகத்திற்கான ஆற்றல் என்னென்ன, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நிலையான பொருளாகவும் அதுக்கான மதிப்பும் முழுமையா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து சந்தை வாய்ப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ சந்தையில வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கொரோனா காலகட்டங்களில் என்ன தேவையான பொருட்களோ அந்த பொருட்களை தான் நீங்க சந்தைக்குள்ள கொண்டு வரணும். அந்த நேரத்துல வந்து யாருமே வந்து ஒரு அழகு சாதன பொருட்களையோ இல்ல விளையாட்டு பொருட்களையோ நிச்சயமா வாங்க மாட்டாங்க. அன்னைக்கு அந்த மருத்துவம், இடர்பாடுகள், அதற்கான பொருட்கள் தான் நம்மளுடைய வர்த்தக சந்தையில அதிக வாய்ப்புகள் கொண்டு இருக்கும். சோ நம்ம அந்தந்த காலகட்டங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தொழில்நுட்ப இயக்கிகளை புரிந்து கொள்ளுதல். இந்த ஒரு குறிப்பிட்ட சந்தைக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள், என்னென்ன தொழில்நுட்ப சாதனங்கள் எனக்கு தேவைப்படும், என்னென்ன செயலிகள் எனக்கு தேவைப்படும், அதை எப்படின்னா அணுகுமுறையா பயன்படுத்தணும், அதை மக்களுக்கு எப்படி வந்து ஈஸியா எடுத்து செல்றதுக்கான வழிவகைகளும் யுக்திகளையும் நான் உருவாக்க முடியும். இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஒரு துறையில நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும். இது வரைக்கும் நான் பார்த்தது வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா நிலைத்தன்மைனா என்ன, பொருளாதார மேம்பாட்டுக்கு நிலைத்தன்மையை எப்படி உருவாக்க முடியும், நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுல எப்படி நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சுற்றுச்சூழலுக்கு உட்பட்டு இருக்கணும், அதே நேரத்துல நம்ம வந்து அந்த குறியீடு மற்றும் மதிப்பீடுகள் அது எந்த அளவுக்கு அது நிலையானதாக இருக்குது, இது எல்லாத்தையும் மொத்தமா புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம ஒரு துறையில ஒரு முழுமையான நிலைத்தன்மையை உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தயாரிப்பு மேம்பாட்டின் ஒவ்வொரு கட்டத்திலும் நிலைத்தன்மை. அதாவது ஒரு பொருளை நான் தயாரிக்கிறேன், நான் இந்த ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் தான் சொல்றேன், ஒரு பொருளை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா தயாரிக்கும் பொழுது என்னென்னலாம் பார்க்கணும், வாய்ப்புக்கான அடையாளங்கள், வாய்ப்பு தேர்வு, மேம்பாடு சோதனை, தயாரிப்பு வெளியீடு. அதாவது வந்து நான் எந்தெந்த இடத்துலலாம் அந்த பொருளை வந்துட்டு எப்படிலாம் அடையாளம் காண முடியும், அதை நான் சரியான முறையில் தேர்வு செய்கிறேன்னா அண்ட் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங், அந்த மூணாவதாக சொல்லக்கூடிய அந்த சோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை நான் வெளியில் வந்து வெளியிட முடியும். இது மாதிரியான நிறைய அதுக்குள்ள நிறைய உள்கட்டமைப்பு நிறையாக இருக்கிறது. அதாவது சொல்லணும்னா இப்போ நீங்கள் அந்த அடையாளம் காணல் அப்படின்னு சொல்லும்போது கலாச்சார படைப்பு, சில பொருட்கள் வந்து ரொம்ப நவநாகரிக பொருட்களாக இருக்கும், சில பொருட்கள் கலாச்சாரம் பொருந்திய பொருட்களாக இருக்கும். அப்போ அது அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு காலகட்டங்களில் இருக்கா இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான முறையில் சோதனை செய்து அதுக்கப்புறமேட்டு தான் அதை வந்து நுகர்வோர்கிட்ட கொடுக்கணும். இந்த சோதனைன்னு சொல்லும்போது நம்ம இன்னைக்கு ஏர் இந்தியாவோட விமானத்தில் நடந்தக்கூடிய ஒரு துயர சம்பவம் கூட நம்ம பார்த்துருப்போம். அதான் நான் சொன்ன மாதிரி எந்த நிறுவனமாக இருந்தாலும் எந்த பொருள் உற்பத்தி செய்தாலும் அதில் தரம், சோதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் அது வந்து ஈடு கொடுக்க முடியாத சில இழப்பீடுகளை நமக்கு கொடுத்துடலாம். அது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வரணும். இதெல்லாம் உங்களுக்கு சில உதாரணங்களாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 4 விஷயங்கள், அதாவது வந்து அடையாளம் காணல், வாய்ப்பு தேர்வு, மேம்பாடு சோதனை மற்றும் தயாரிப்பு வெளியீடு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா நிலைத்தன்மையோட கவலைகள். அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி மட்டும் நான் ரொம்ப வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்க ஒரு பொருளை எந்த அளவுக்கு மறுசுழற்சி பண்ண முடியும், அதே மாதிரி ஆற்றல் பயன்பாட்டை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும், அதாவது எனர்ஜி கன்சப்ஷன் எவ்வளவு குறைக்க முடியும், பயன்பாட்டின் சுற்றுச்சூழல் தாக்கங்கள், நம்ம ஒரு பொருள் பண்றதுனால எவ்வளவு மாசு கட்டுப்பாடு ஏற்படுது, அதனால என்னென்ன உடல் பாதிப்புகள் உருவாகுது, அது சமூகத்தில் எந்த விதமான தாக்கங்கள், அது வந்து பாசிட்டிவ் தாக்கங்களும் கொடுக்கலாம், நெகட்டிவும் கொடுக்கலாம், நேர்மறையான எதிர்மறையான தாக்கங்களை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து அகற்றலின் தாக்கம், அந்த பொருள் நான் வந்து வெளியில மார்க்கெட்ல எடுக்கிறேன் அப்படின்னாலும் அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், இது எல்லாமே நம்ம வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆட்டோமொபைல் சந்தையில வந்துட்டு எப்படி வந்து நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து மின்சாரம் சார்ந்த வாகனங்கள், அதாவது வெஹிக்கல்ஸ்னு சொல்றோம், அந்த மாதிரியான ஆட்டோமொபைல் நிறுவனங்களை வந்து நம்ம வரவேற்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் நிலைத்தன்மைக்கும் ரொம்ப ரொம்ப பொருந்திய ஒரு உதாரணம்
முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரீன் தொழில்நுட்பங்கள்னு சொல்லக்கூடியது இதை முதல்ல சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இதில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதில் வந்து எப்படி மின்சார வாகனங்கள் இன்னைக்கு ஓடுது, அதில் என்ன மாதிரியான எரிபொருட்கள் இருக்கு, அந்த எரிபொருட்கள் எந்த அளவுக்கு குறைந்த அளவு மாசு ஏற்படுவதை உறுதி செய்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன பொருட்கள் நம்ம எடுக்கிறோம், அதில் வந்து எடை குறைவுக்கான ஏதாவது யுக்திகள் நம்ம கையாண்டிருக்கோமோ, அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களுடைய பயன்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஓட்டுநருக்கும் அந்த தொழில்நுட்பங்கள் பற்றி நம்ம எந்த அளவுக்கு புரிய வச்சிருக்கோம், அதை வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த உற்பத்தி மட்டும் இல்லாமல் உற்பத்தியில் இந்த மறுசுழற்சி அதே மாதிரி மறுபயன்பாடு எந்த அளவுக்கு நம்ம உறுதி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். அதில் வந்து சில பொருட்கள் இருக்குது, அதாவது அதீத கெமிக்கல், அதாவது வேதியியல் உட்படுத்தக்கூடிய அந்த VOC வாலட்டைல் ஆர்கானிக் காம்பனன்ட் பொருட்கள், இது எல்லாத்தையும் நம்ம குறைத்து ஒரு நல்ல பசுமையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு தரம் வாய்ந்த பொருட்களை நம்ம வந்து வெளி உலகத்துக்கு கொடுக்கும்பொழுது தான் நம்மளால் அந்த தரத்தை முழுமையாக உறுதி செய்ய முடியும். இப்போ வந்து நிலையான பொருளாதார மேம்பாடின் யுக்திகள் பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பொருளாதாரத்தின் பல்வேறு நிலைகளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பொருளாதாரத்தோட பல்வேறு நிலைகள்னு சொல்லும்போது சமூகம் எப்படியும் அதுக்குள்ள வந்துடுது. அந்த சமூகத்துக்குள்ளக்கூடிய நம்ம முன்னெடுத்து வைக்கக்கூடிய நிறைய முன்னேற்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்ம சொல்லும்பொழுது துறை, விநியோக சங்கிலி. இப்போ நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த விநியோக சங்கிலி தான். விநியோக சங்கிலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் இருக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வலைதளம் இருக்கும். அந்த வலைதளத்துக்குள்ள அவங்க அந்த பொருட்களை எப்படி பரிமாற்றம் செய்யறாங்க, அவங்க எவ்வளவு நாட்கள் அந்த நெட்வொர்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு விஷயமாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம உறுதி செய்யும் பொழுது தான் அந்த விநியோக சங்கிலி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து தனிப்பட்ட நிறுவனம். இப்ப தனிப்பட்ட நிறுவனம்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்தை சார்ந்து பல நிறுவனங்கள் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேப்பர் நிறுவனம்னு சொல்லுவோம், பேப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம்னு எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி, அதை சார்ந்து பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இப்போ ரப்பர் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சார்ந்து பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு வந்து வாட்ச் நம்ம போடுறோம், பை வாங்குறோம், இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் லெதர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. அப்போ ஒரு நிறுவனத்தை சார்ந்து பல நிறுவனங்களும் பல வர்த்தகங்களும் உள்ளே அடங்கியுள்ளன. அப்போ அந்த நிறுவனங்கள் தான் அதிகப்படியான நிலையான கொள்கைகளை பின்பற்றணும். அதாவது மற்ற நிறுவனங்கள்லாம் பின்பற்றக்கூடாதான்னு கிடையாது, இவங்களை சார்ந்து நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்க அந்த தர சான்றிதழ் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது தான் மற்ற நிறுவனங்களும் அதை நிச்சயமாக உறுதி செய்வார்கள். அப்ப தனிப்பட்ட நிறுவனம், அப்ப அவங்களுடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்குது, அவங்க சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தர சான்றிதழ்கள் வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையும் மனதில் கொண்டுதான் அவங்களால வந்து ஒரு முழுமையான ஒரு நிலையான கோட்பாடுக்குள்ள வர முடியும். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் அம்சமும் தாக்கமும் அது எந்த அளவுக்கு இருக்கணும், அதாவது வந்து கண்டிப்பா சுற்றுச்சூழல் மாசை வந்து நம்ம தடுக்க முடியாது, ஆனா அதோட அளவீடை நம்மளால குறைக்க முடியும். அது எவ்வளவு அளவீடுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து சில பொதுவான சமூக நிலைத்தன்மை யுக்திகள் அப்படின்னு பார்க்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இந்த வழக்கமான யுக்திகள் உள்ளுக்குள்ள வந்து பசுமை பொருட்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்றோம், அதை தாண்டி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம இனிமேல் ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். ஸ்மார்ட்னா நம்ம வந்து அதிநவீன, அதி புத்திசாலின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்விட்சை இங்கே இருந்துகிட்டே ஆஃப் பண்ணா அது அந்த இடத்துல ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரியான சில தொழில்நுட்பங்களை தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு உள்ள வரும்பொழுது அது எந்த அளவுக்கு வேகமா உள்ள வருதோ அந்த அளவுக்கு அது சில தாக்கங்களையும் அழிவுகளையும் நமக்கு கொடுக்குது. அதை எப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி தடுக்கும் பொழுதுதான் அது நிலைத்தன்மைக்காக உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம பின்வரும் வகுப்புகள்ல நிறையவே படிப்போம், என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு. அது வந்து இன்னைக்கு நம்மளுடைய கட்டமைப்பு, அதாவது சமூகத்துடைய கட்டமைப்பையும் சுற்றுச்சூழலுக்கான கட்டமைப்பையும் எந்த விதத்திலும் தடுக்காமல் ஒரு நல்ல நிலைத்தன்மை பொருந்திய ஒரு கட்டமைப்பாக இருக்கும் பொழுது பொருளாதார நிறுவனங்கள் எல்லாமே வளர்ச்சியை முன்னோக்கிய பாதையை தான் எடுத்து வைக்கும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இது வந்து நம்ம வந்து புத்திசாலித்தனமான வளர்ச்சிக்கான சூத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்குள்ள வந்து நிறைய கட்டமைப்புகள் இருக்குது. அதாவது பசுமை உள்கட்டமைப்பு, அதே மாதிரி வந்து அந்த போக்குவரத்து, அந்த அரசு சார்ந்த விஷயங்கள், சமூக வடிவமைப்பு, இது எல்லாமே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு முழுமையான, அதாவது நம்மளுடைய வளர்ச்சி வந்து நகர்ப்புற வளர்ச்சியை நோக்கி நம்ம போகும்போது அந்த வளர்ச்சிக்கு நேராகவும்
அதே நேரத்துல நம்ம வந்து இந்த நிலைத்தன்மையிலிருந்து பின் வாங்காமலும் சமூக கட்டமைப்புக்குள்ள நம்ம எப்படி வேலை செய்யறோம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். இதுல இந்த சமூக கட்டமைப்பு பத்தி நான் சொல்லிட்டேன், சுற்றுச்சூழல் பத்தி சொல்லிட்டேன். சொல்லாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, போன வகுப்புல நம்ம பார்த்த அந்த கலாச்சாரம், நம்ம தமிழக கலாச்சாரத்தோடு பொருந்தி இருக்கக்கூடிய போதுதான் அந்த பொருளாதாரம் உண்மையாலுமே நிலைத்தன்மைக்குள்ள வருது அப்படிங்கறத நம்மளால உறுதி செய்ய முடியும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம புத்திசாலித்தனமான வளர்ச்சின்னு சொல்லுவோம். இதுல பொருளாதாரம் மட்டும் வளர்ந்துகிட்டே போய் இதுல ஏதாவது ஒரு விஷயம், அதாவது சமூக கட்டமைப்போ அல்லது சுற்றுச்சூழலோ அல்லது நம்ம கலாச்சாரமோ ஏதாவது ஒரு விஷயம் கீழே குறையும் பொழுது நம்ம நிலைத்தன்மையிலேருந்து தவறி போயிடுறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இது எல்லாத்தையும் ஒரே சேர நம்ம பார்த்தோம்னா தான் மனிதன் வந்து இயற்கை பொருந்திய வாழ்க்கையை, நிலையான வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இந்த நிலையான வர்த்தகத்தை வந்து ஆதரிப்பதற்கான யுக்திகள் நிறைய இருக்குது. நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல முதலீடுகள் செய்யணும், எந்தெந்த இடத்துல மானியங்கள் வாங்கணும். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சோலார் திட்டங்களுக்கெல்லாம் வந்து அரசு நிறைய மானியங்கள் கொடுக்குது. அதை எப்படி நம்ம ஒழுங்குபடுத்தணும், அதாவது புதிய திட்டங்கள் மட்டும் இல்ல, புதிய வாய்ப்புகளுக்கு எப்படி வந்து உள்ளீட்டுகளை உருவாக்குறது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் நம்ம நினைக்கக்கூடிய அந்த நிலையான வர்த்தகம் மற்றும் வணிகம் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்க ஆதரிக்கிறதுக்கான யுக்திகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து அந்த ஒழுங்குமுறைக்குள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனாலும் சில குறு சிறு வணிகங்கள் மற்றும் வர்த்தகங்கள் இன்னும் அந்த ஒழுங்குமுறைக்குள்ள வரல. சில நிறுவனங்கள் இன்னுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஆராய்ச்சியை தாண்டி அது வந்து இன்னும் நுகர்வோர் கிட்ட வரல. அப்படி வரும்பொழுது அதற்கு தேவையான மேம்பாடுகள் எல்லாத்தையும் முழுமையா பண்ணா மட்டும்தான் அந்த பொருள் மக்கள் கிட்ட வரும்பொழுது நிலைத்தன்மை பொருந்திய, அதாவது சஸ்டைனபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், நிலைத்தன்மை பொருந்திய ஒரு பொருளாக இருக்குதா இல்லையா நம்மளால சொல்ல முடியும். இந்த நிலையான வர்த்தகத்தை ஆதரிப்பதற்காக நிறைய யுக்தி இருக்குது. இதுல நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன பார்க்கறேன் அப்படின்னா, ஆலோசனை வழங்குதல் மற்றும் அது சார்ந்த கல்வியை கற்பித்தல். இப்ப அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து மக்களுக்கு புரியிற மாதிரி இந்த சுற்றுச்சூழல் மேம்பாடை பத்தியும் வர்த்தக சந்தையின் ஆராய்ச்சிகளை பற்றியும் நிறுவனங்களுக்கு தேவையான ஆலோசனைகள். சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை சார்ந்தவர்களை அவங்களோட ஆலோசகரா வச்சுப்பாங்க. இந்த பொருளை நாங்க உற்பத்தி செய்யலாமா, இதை நடைமுறைக்குள்ள கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா, இதனால என்ன சிக்கல்கள் வரும், இது மாதிரியான ஆலோசனைகள் அவங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த சில வல்லுநர்களையும் வச்சு இந்த பொருட்கள் நாங்க நுகர்வோர்கிட்ட கொண்டு போகும்போது இது மக்களுக்கு உண்மையாலுமே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதா, எந்த உடல்நல குறைவும் ஏற்படுத்தாதா, சமூகம் நல்ல பாதுகாப்பான அமைப்புக்குள்ளதான் இருக்குமா, இதெல்லாம் உறுதி செய்த பிறகுதான் அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எந்த அளவிற்கு நம்மளால வந்து ஒரு முழுமையான ஒரு நிலைத்தன்மை பொருந்திய பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் பார்த்தோம். அந்த பொருளாதாரத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, அது வந்துட்டு நிலையான கொள்கைக்கு அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னா நுகர்வோருக்கு சுற்றுச்சூழல்ல இருந்து பாதிக்காத விஷயங்களா இருக்கணும், உடல் நிலைகளுக்கும் உடலுக்கும் எந்த பாதிப்பும் வழங்காததாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த நுகர்வோர் நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த நிறுவனம் செய்து கொடுக்கிறதா இல்லையா, தயாரிப்பு தொடங்கி நுகர்வோரிடம் வந்து சேரும் வரை அந்த பொருட்களுக்கு தேவையான அனைத்து தர சான்றிதழ்கள் மற்றும் தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுக்கிறதா இல்லையா, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துதான் அந்த நிறுவனம் பொருளாதாரத்தை, நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு பாடம், சமூகம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.